ஐயா, பரபரப்பாக எலெக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷன் பரப்புரையில் இந்த தடவை தான் ஆபாசமான வார்த்தைகளை போட்டு கட்சிகளை எதிர்கட்சிகளை திட்டிக்கிட்டு ரொம்ப தரக்குறைவாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. ரொம்ப கண்ணியமாக பேசுங்க. எலெக்ஷன் என்ன, ஓட்டு வாங்கி மக்களை ஆட்சி பண்ண வரீங்க. ஸோ அதனால் ஆட்சியாளர்கள் வந்து எவ்வளோ தரக்குறைவாக அப்படிலாம் போட்டக்கூடாது. நீங்கள் தரக்குறைவாக பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களும் தரக்குறைவாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, தரக்குறைவாக வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அது என்னென்னா எல்லாமே பெண்களை பற்றி தான் இருக்குது. பெண்களை மையமாக வச்சு தான் இந்த விமர்சனமே, ஆபாச வார்த்தைகளே வருது. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லையா? தாய் தங்கைன்னு எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்குங்க. இதுதான் வந்து முதல் வேண்டுகோள். அதுக்கப்புறம் கொள்கைகளை சொல்லி கேளுங்க. நம்ம கொள்கை என்ன, நம்ம மக்களுக்கு உருப்படியாக என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், அப்படி தான் நீங்கள் வந்து ஓட்டு கேட்கணும். எந்த கட்சியையும் தரக்குறைவாக பேசுவோம். இப்போ டிஎம்கே வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அது மெட்ரோவாக இருக்கட்டும், இல்லை வந்து காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்களுக்கு, அப்புறம் வந்து நான் முதல்வர் திட்டமாக இருக்கட்டும், 65 கலெக்டர்லாம் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ புள்ளி விவரம் முன்ன பின்ன இருந்தால் விட்டுருங்க, 64 65. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்காங்க, சிப்காட் நிறையா கொண்டு வந்து வேலை வாய்ப்புக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நிறையா எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மகளிர் சுய உதவி தொகையில் அந்த இதுலேயும் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது. ஓகே, அது டிஎம்கே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே என்ன பண்ணணும், இல்லை வந்து நாம் தமிழர், இல்லை விஜய், அவங்களாம் வந்து என்ன பண்ணலை, என்ன வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுங்க. ஓகே, அன்றாட மக்கள் அவதிப்படுற விஷயங்களே கூட எடுத்து பேசலாம். நீங்கள் வந்து எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆயிரக்கணக்கில் டெய்லி கூட்டம் கூடுது. கழிவறைகள்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி அந்த பட்ஜெட்லாம் கேள்வி கேளுங்க. அதை கழிவறைகளை க்ளீனாக வச்சுக்கணும். பெண்கள்லாம் வந்து சுகாதாரமாக போகிறதுக்கு அவங்களாம் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. அப்புறம் பேசிக் என்ன, நம்மளுடைய எல்லா ஏரி நீர்நிலைகள் அது முக்கியம். இன்னும் 500 1000 வருஷம் கழித்து நம்மளுடைய சந்ததிகள் வரும்போது அவங்களுக்கு நீர்நிலைகள் வேணும். எல்லா நீர்நிலைகளும் அழித்து காலேஜ் ஆக்கி அதுக்கெலாம் ஒரு பாலிசி கேளுங்க. பாலிசி நாங்கள் போடுவோம்னு சொல்லுங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து நீர்நிலைகள்லாம் அழித்து அப்படி பண்ணக்கூடாது. ஜப்பான், சைனாலாம் பாரு, எல்லாம் சுவிஸ் எல்லோரும் நீர்நிலைகள் ஓடையாகவே இருக்கும். ஓகே, அதை இன்னும் அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க. ஏரிகள் அதனுடைய தூய்மையாக வச்சு அதை சுற்றி வந்து பாதுகாத்து, ஆறு குளம் ஏரி அதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்வாதார ஜீவனங்கள். ஸோ அதை வந்து அழிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஓகே, இயற்கை வளங்களை சுரண்டுறதை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன இயற்கை வளங்கள், கிரைனைட் குவாரி அப்படின்னா அதில் வந்து ஒரு 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 ஏழை விட்டா இவ்வளோ தான் நம்ம வந்து வெட்டி எடுக்கணுன்னு இருக்குது. அதுக்கு மேலே டன்னு எடுக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து நாங்கள் தடுப்போம்னு சொல்லுங்கள். மணல் கொள்ளைகள் நடக்குதா, அதை பற்றி பேசுங்க. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ திரும்ப யார் வந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் வந்து ஏன் சீமானுடைய திட்டத்தை ஏன் எடுத்துக்கூடாது? அவர் வந்தாலும் 2-3 சீட் வாங்கினாலும் ஓகே, வாங்கலனாலும் அவருடைய திட்டங்களும் ஓகே தான். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, நார்வே, டென்மார்க்லாம் ஒன்லி இந்த மாடு வளர்த்து பாலை கறந்து அவனுங்க அதுலேயே ஜிடிபி அதிகமாக வரானுங்க. அப்போ அந்த திட்டத்தை எடுத்து அங்கங்கே வில்லேஜில் வந்து பெரிய பெரிய பால் பண்ணைகள் வந்து வச்சு அதுக்கு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் வந்து சாஸ் தயாரிக்கிறது, அதாவது டொமேட்டோ சாஸ், அது இதுன்னு தக்காளி எல்லாம் வந்து சேகரித்து கூடங்கள், அவர் சொல்கிறதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ஒர்த்தபிள் தான். அதே விவசாயிகளை நம்ம பார்க்கணும், விவசாயிகளை காக்கணும். ஸோ அந்த விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஸோ டிஎம்கே பண்ணினது கரெக்டு தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை டிஎம்கேவே இதையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி திரும்ப பண்ணுவோன்னு பிரச்சாரம் பண்ணுங்கள். எல்லாமே ஹெல்த்தியான பிரச்சாரம் பண்ணுங்கள். இலவச கரண்ட்டு
வந்து வருது. வில்லேஜில் இன்னும் ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த இலவச கரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது அதிகமான ஹவர்ஸு வந்து கரண்ட்டு குடுக்கணும். ஓகே. அத பத்தி பேசுங்க. அப்புறம் வந்து சென்னை வாசிகளுக்கும் சரி, அப்புறம் வந்து ஊருக்குள்ள இப்ப வந்து விழுப்புரம் போற எல்லா ஊர்லயும் சரி, ஒரு வேண்டுகோள் இருக்கு. அது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நான் இது காமனா தான் பேசுறேன். யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னொன்னு வந்து பண்ணுனதையும் நீங்க பண்ணவே இல்லன்னுலாம் சொல்லி பேசல. ஓகே. இந்த ரோடு ஹைட்ட வந்து குறைங்க. நீங்க வந்து ரோடு ஹைட்லாம் வந்து சிட்டிக்குள்ள என்ன 6 அடி, 7 அடி போயிட்டுருக்கு. 80கள்ல 70 80கள்ல 90கள்ல கட்டின வீடெல்லாம் கீழ போயிட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி மேலே ஏத்துறது? மழை தண்ணி வந்தா எல்லாம் வீடு நிரம்ப தான் செய்யும். ஸோ அதனால வீடெல்லாம் இடிச்சு இடிச்சு கட்ட முடியாது. எல்லாரும் இப்ப ஜாக்கி வச்சு ஏத்துறாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25,00,000 எப்படிப்பா கட்ட முடியும்? இந்த ரோடு போடுறதுக்கு ஒரு பாலிசி கொண்டு வாங்க. ஓகே. அப்போ இறையன்பு இருக்கும்போதெல்லாம் ஒரு பாலிசி பண்ணார். அது ஸ்ட்ரிக்டாக பாலிசி வந்து ரோட்டோட தான் வந்து அதாவது நிலத்தோட தான் ரோடு இருக்கணும். நீங்கள் வந்து தெலுங்கானா, ஆந்திரா பாருங்கள். எல்லாம் இப்போ வெளியில் போனீங்கன்னா வயல்வெளியும் ரோடும் அப்படியே சமமாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாம் 8 அடி 7 அடின்னு வச்சுட்டா ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டில் இருந்து விவசாய நிலத்துக்கு டிராக்டர் எப்படி இறங்கி வந்து எல்லாம் நம்ம ஊர் வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க. விவசாயம் அழியுது. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து மனசு வச்சு அதுக்கெல்லாம் ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுங்கள். பேசிக் நீடில் இப்போ வந்து வாட்டர் ப்ராப்ளம் பெருசாக ஆகுது. எல்லாம் கேன் வாங்கி எல்லாம் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு டேப்பில் பிடிக்கிற தண்ணியே குடிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்களேன். முடியாதா? நம்ம ஊரில் என்ன பாலைவனமா? தண்ணி இல்லை. போய் நம்ம வந்து இதில் கடல் தண்ணியை உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்காவது பிளான்ட்டெல்லாம் வச்சு நிறைய காசு. ஊர்லேயே தண்ணி இருக்குது. இந்த தண்ணிலாம் ஸ்பாயில் ஆகுது. எதனால் ஸ்பாயில் ஆகுது? கொண்டு வந்து கழிவுகளை நம்ம நிலத்துக்குள்ளேயே உள்ளேயே கொட்டுறது. அது வந்து கீழே வந்து நிலத்துக்கு கீழே ரூட்டாக சின்ன 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 நதிகள் மாதிரி கிளையாக போகும். அதில் போய் கலந்தா ஓகே கிரவுண்ட் வாட்டர்லாம் மாறிடுது, கெமிக்கல் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஸ்ரீபெரும்புதூர் சைட்லாம் ஃபேக்ட்ரி கழிவுகளெல்லாம் கொண்டு வந்து அப்படியே அதுக்கான இடத்துக்கு போய் கொட்டாமல் அங்கங்கேயே கிடைக்கிற இடத்துல வந்து ஊற்றிடுறாங்க. ஸ்கூலுக்கு முன்னாடி அது முன்னாடி இது முன்னாடி நான் செக் பண்ணுங்க. நான் குற்றம் சொல்கிறேன்னு இல்லை, போய் பாருங்கள். அவ்வளோ கழிவு கொட்டிட்டு அதெல்லாம் நிலத்தடி நீரை காலி பண்ணிடுது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலை போட்டு எந்த கழிவாக இருந்தாலும் சரி, அது ஆலைகளில் பனியன் இது ஃபேக்ட்ரி திருப்பூர் கழிவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சிட்டியில் இருக்க ஃபேக்ட்ரி கழிவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எடுத்து காமனாக ரோட்டில் விடக்கூடாது. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டணும். அதுக்கு ஒரு 1500 கேட்பான். ஒரு நாளைக்கு 30-40 லாரி அடிப்பாங்க. அதுக்கு ஏன் காசு கொடுக்கணும்னு வர வழியில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ சின்ன சின்ன இதிலெல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரூலை போடுங்க. ஆட்சி ஆள்றீங்க, நல்லா தான் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாடு இன்னும் செழிப்பாக நல்லா இருக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே வேற இடஒதுக்கீடுலாம் பிடிங்கிட்டு இருக்கிற காலம். ஓகே. இடஒதுக்கீடுனுடைய வழி என்னன்னு தெரியாமல் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பேசுகிறாங்க. அதான் உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் போய் கேட்டு பாருங்கள். இந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா இன்றைக்கி வந்து 70-80 வயசில் நிறைய டாக்டர்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கேளுங்க, எல்லாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க. ஓகே. எல்லாம் இடஒதுக்கீடு மட்டும்தான் இன்றைக்கி நம்மளை எவ்வளோ கொண்டு வந்து விட்டுருக்கு. அதனால் இடஒதுக்கீடை கொச்சப்படுத்தாதீங்க. ஓகே. அது தெரியலன்னா தெரியல விட்டுருங்க. அதனுடைய ஆழம் வந்து வேறு, அதில் நிறையா பேசணும். ஸோ அதனால் இடஒதுக்கீடு நமக்கு ப்ரைவேட் காலேஜ்லேயும் வேணும். அதை அரசாங்கம் வந்து முன்னெடுத்து ப்ரைவேட் காலேஜில் இடஒதுக்கீடு கொஞ்சம் அமல்படுத்தினா ஓகே. அங்கேயும் கொஞ்சம் வந்து நல்ல எல்லாம் பெரிய பெரிய ப்ரைவேட் காலேஜில் எதுவுமே இல்லை, எல்லாம் பணம் தான், இடஒதுக்கீடே இல்லை. ஸோ எல்லாம் கட்டுக்கட்டாக திடீர்னு ரைடு விட்டால் மாட்டுறாங்கல்ல, எல்லாம் நம்ம பணம் தான். அதனால் தயவுசெய்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் ஓகே ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்தா இன்னும் நம்ம எஜுகேஷனில் முதலிடத்துலையும் இருப்போம், எல்லாத்துலேயும் முதலிடம் இருப்போம். இதையும் நீங்கள் வந்து முன்னெடுக்கணும். ஆளுங்கட்சி வரக்கட்சி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சி எல்லா கட்சியும் இதெல்லாம் நீங்கள் முன்னெடுக்கணும். இந்த தலைவர்களை கொச்சப்படுத்தாதீங்க. ஓகே. நமக்கு என்ன அருகதை இருக்குது? பெரிய பெரிய தலைவர்களை பெரியார், அண்ணா, கலைஞர், நேரு, காந்தின்னு எல்லாமே ஒரு
சாதனை பண்ணி மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் தலைவர்களை தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலையா விலகி போயிடுங்க. ஓகே, யாரோ சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் வந்தது, அதை கேட்டுட்டு எந்த தலைவரையும் கொச்சப்படுத்தாதீங்க. ஓகே, தயவு செய்து அது ரொம்ப அநாகரிகமானது. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் பெட்ரோலு, கேஸு எல்லா ப்ராப்ளமும் வரும். அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே எலெக்ஷனுக்கு ஆக மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, பெட்ரோல் டீசல் விலை கூட ஏறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, எங்கேயும் ஈரான், இஸ்ரேல்லாம் ஒன்றும் வாரெல்லாம் நின்ன பாடம் இல்லை, அது போயிட்டு தான் இருக்குது. இப்போ ரெடி ஃபார் ஒன்லி இந்த எலெக்ஷன். 3-4 ஸ்டேட்டு எலெக்ஷனு. இப்போ இந்த எலெக்ஷன் லாஸ்ட்டு. இது முடிஞ்ச உடனே டெஃபினட்டாக நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. ஓகே, எல்லா ப்ரைஸும் ஏறும். இன்னும் ஒரு பிளான்லாம் இருக்கான். பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஒரு 22 கேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி 18 கேஸ் அந்த மாதிரி. அப்புறம் சின்ன ஹோட்டலுக்கு 10 கொடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் ஒரு 5 அப்படின்னு கொஞ்சம் பெரிய ஹோட்டலுக்கு கொஞ்சம் இவங்க அதிகமாக தர மாதிரிலாம் நியூஸ் வருது, பார்த்துக்குங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கும். எலெக்ஷனு சிறப்பாக எல்லாம் கலாட்டா இல்லாமல், உயிர் சேதம் இல்லாமல், அது ரொம்ப முக்கியம். ஓகே, உயிர் அந்த குடும்பத்து அதை நம்பி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இந்த பிள்ளை பெருசாகி சம்பாரித்து நம்மளே காப்பாற்றுன்னு சோறு தண்ணி இல்லாமல். அதனால் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இல்லாமல் எலெக்ஷன் அன்றைக்கி போய் ஓட்டை மட்டும் போடுங்க. மற்றபடி ஒன்றும் நீங்கள் ஓடி ஈடு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகே, அவங்க ஓடுறவங்களாம் அவங்க ஆட்சியை பிடிச்சின்னு ஓடுறாங்க. நீங்கள் ஏன் ஓடுறீங்க? வீட்டில் உட்காந்து சிந்திங்க. ஓகே, இவன் இதை பண்ணுவானா, அதை பண்ணுவானா, இவனுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கா, இவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் ஓடி ஓடி ஏன் உயிரை விடுறீங்க? நிம்மதியாக வீட்டில் உட்காந்து ஓகே இருக்கிற வேலையை பாருங்கள். நம்ம பொழப்ப பார்ப்போம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் பர்சனல் இது மாறப்போதா? இல்லை. நமக்கு இந்த மாதிரி பேசிக் இதை மாற்றி கொடுத்தாங்கன்னா போதும். தண்ணி, அப்புறம் இன்னொரு வேண்டுகோள். அந்த ஒரு திட்டத்தை, ஒரு பாலம் போடுறீங்க திருச்சியிலேருந்து இப்போ சென்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாலம் இருக்குது. ஒரு பாலமும் 150 கோடி 200 கோடி ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அந்த இது விவசாயம் இல்லை, அது கரவேலம், அது ஒரு விவசாயம் இல்லை, அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த முள்ளை பிடுங்கி போடுங்க. அது திரும்ப வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அது நிலத்தடி நீரெல்லாம் பிடுங்கி உரியுது. அது கேரளாலலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒன்று கூட வளராது, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன் நம்ம ஊரில் பண்ண முடியாது? கொஞ்சம் தலைவர்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன், பண்ணி விடுங்க. நன்றி நன்றி. யார் ஜெயிச்சு வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அதிகப்பட்ட மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க வராங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எலெக்ஷனை நம்ம சிறப்பாக பண்ணும். இனி 2 நாளைக்கு ஒரு தடவை எலெக்ஷனுடைய அப்டேட்டை வச்சு நம்ம பேசுகிறோம்.